கர்க சம்ஹிதை 11ஆம் அத்தியாயம். ஸ்ரீ பலராம ஸ்தோத்திரம். துரியோதனன் கூறினான், மகாமுனி பிருத்விபாகரே, இப்போது எல்லா பூரணத்துவங்களையும் நேரடியாக அருளும் பலராம சுவாமியின் ஸ்தோத்திரத்தை தயவு செய்து எனக்கு கூறி காட்டுங்கள். பிருத்விபாக முனிவர் கூறினார், மன்னா, பலராம சுவாமியின் இந்த துதி ஸ்ரீ வேதவியாசரால் இயற்றப்பட்டது. இது மனிதர்களுக்கு அனைத்து சித்திகளையும் மோட்சத்தையும் வழங்குகிறது. இந்த மங்களகரமான துதியினை கேளுங்கள். தேவர்களே, இறைவா, கம்பாளரே, உங்களுக்கு நமஸ்காரங்கள். பலராம சுவாமியே, நீங்களே அனந்தனும் சேஷனும் நேரில் வந்தவர், தங்களுக்கு நமஸ்காரங்கள். பூமியை தாங்கியவரே, முழுமையான பிரம்மமே, சுய ஒழுக்கமுடையவரே, ஒளி உடையவரே, கரத்தினில் கலப்பையை ஏந்தி இருப்பவரே, 1000 தலைகளுடைய சங்கர்ஷனரே, நான் தங்களை எப்போதும் வணங்குகிறேன். மனிதர்களில் சிறந்தவரான பலராம சுவாமியே, நீங்கள் அச்சுதனின் மூத்த சகோதரர், தேவி ரேவதியின் நாயகர், கலப்பையே உங்கள் ஆயுதம், பிரலம்பாசுரனை கொன்றவரே, தயை கூர்ந்து என்னை காக்கவும். பலராம சுவாமி பலபத்ரர் மற்றும் தாளத்வஜர் ஆகிய திருநாமங்களால் அழைக்கப்படும் இறைவனுக்கு மீண்டும் மீண்டும் என் நமஸ்காரங்கள். தாங்கள் வெண்மையான நிறமுடையவர், நீல நிற ஆடை அணிந்தவர், தாம் அன்னை ரோஹிணியின் மைந்தனாவீர்கள், தங்களுக்கு நமஸ்காரம். தாம் தேனுகாசுரன், முஷ்டிகாசுரன், கூடன், பலவான், ருக்மி, குபகர்ணன், கும்பாண்டன் ஆகியோரின் எதிரியும் அழிப்பவனும் ஆவீர்கள். தாமே தேவி காளிந்தியை துளைத்தவர், ஹஸ்தினாபுரத்தை வசீகரித்தவர், யாதவர்களின் அரசனான துவிவித் எனும் குரங்கை வானரத்தை கொன்றவர், பிரஜமண்டலத்தை அலங்கரிப்பவர், தாம் கம்சனின் சகோதரர்களை கொன்றவர், தாம் அனைத்திற்கும் அதிபதி மற்றும் புனித தலங்களுக்கு செல்பவர், தாமே துரியோதனனின் உண்மையான குரு ஆவீர்கள். இறைவா, என்னை காப்பீராக, என்னை காப்பீராக. அச்சுதனே, தமக்கு வெற்றி உண்டாகட்டும். பரம கடவுளே, தாம் எல்லையற்றவர், எல்லா திசைகளிலும் புகழ் பெற்றவர், தாமே தேவர்கள், முனிவர்கள், நாகங்களின் அதிபதிகள் ஆகியோரில் சிறந்தவர், கலப்பையும் அறிவாளையும் ஏந்திய பலராம சுவாமிக்கு என் நமஸ்காரங்கள். இந்த துதியை இடைவிடாமல் ஓதுபவர் பகவான் ஸ்ரீஹரியின் உன்னத இருப்பிடத்தை அடைகிறார். இவ்வுலகில் எதிரிகளை அடக்கும் அனைத்து சக்திகளையும் அவர் பெறுகிறார். மேலும் அவர் ஏராளமான செல்வம் மற்றும் உறவினர்களால் ஆசீர்வதிக்கப்படுகிறார். இது ஸ்ரீ கர்க சம்ஹிதையின் ஸ்ரீ பலபத்ர காண்டத்தில் உள்ள பிருத்விபாக முனிவர் மற்றும் துரியோதனனுக்கு இடையிலான சம்வாதம் என்று அழைக்கப்படும் உரையாடலில் உருவான ஸ்ரீ பலராம ஸ்தோத்திரம் என்ற தலைப்பு கொண்ட 11ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.